ஹலோ ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ முந்தானேத்து நம்ம என்ன பார்த்தோம்? சிம்பிள் ப்ரெசண்ட்டில் எப்படி பாசிட்டிவாக பேசுகிறது, எப்படி நெகட்டிவாக பேசுகிறது, எப்படி கொஷின் கேட்குறது அப்படிங்கிறதெல்லாம் முந்தானேத்தும் பார்த்தோம். இன்றைக்கி Day-13 Unit-13. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாஸ்ட் கண்டினியூஸ். நீங்கள் ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தீங்க, முந்தானேத்து ஒரு விஷயம் நேற்று நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, முந்தானேத்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், முந்தானேத்து நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நடந்து முடிஞ்ச விஷயத்த கண்டினியூஸ் டென்ஸில் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். Unit-13 ஐ வாஸ் டூயிங் பாஸ்ட் கண்டினியூஸ், இதான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை பாருங்கள். நாவ் 6 o'clock, இப்போ 6 மணி, அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்தது 4 o'clock, 6 மணி இப்போது. 4 o'clock 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அவள் என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா, சாராங்கிற பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறத இந்த 2 பிக்சர் மூலயமா நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். இட் இஸ் 6 o'clock now, இப்போ மணி 6. சாரா இஸ் அட் ஹோம், சாரா எங்கே இருக்கா, வீட்டில் இருக்கா. ஷீ இஸ் வாட்சிங் டெலிவிஷன், அவள் இப்போ டிவி பார்த்துட்ருக்கா, அதனால் இஸ் வாட்சிங். ஆம் இஸ் ஆர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஎன்ஜி போடணும். ப்ரெசண்ட்டில் ஒரு விஷயம் கண்டினியூவாக நடந்துக்கிட்டு இருந்தால், இது நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். அட் 4 o'clock 4 மணி அப்போது ஷீ வாஸ்ன்ட் அட் ஹோம், அவள் வீட்டில் இல்லை. ஷீ வாஸ் அட் த ஸ்போர்ட்ஸ் கிளப், அவள் எங்கே இருந்தா, ஸ்போர்ட்ஸ் கிளப்பில் இருந்தா. என்ன பண்ணிகிட்டு இருந்தா, ஷீ வாஸ் பிளேயிங் டென்னிஸ், அவள் டென்னிஸ் விளையாடி கொண்டு இருந்தாள். ஷீ வாஸ்ன்ட் வாட்சிங் டெலிவிஷன், அவள் டிவி பார்த்துக்கிட்டு இல்லை. சரிங்களா, இதை தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த டைம் லைனை பாருங்கள். 3 மணிக்கு ஷீ பிகன் பிளேயிங், விளையாட ஆரம்பித்தாள். 3 மணிக்கு 4:30 மணிக்கு விளையாண்டு முடிச்சுட்டா. ஷீ ஸ்டாப்டு பிளேயிங். இந்த கேப் இருக்கு இல்லையா, 3 மணிலேருந்து 4:30 மணி வரைக்கும் அவள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா, she was playing, விளையாடி கொண்டு இருந்தாள். இந்த டேபிளை பாருங்கள். was இல்லைனா வேர் யூஸ் பண்ணி ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு. பாசிட்டிவாக எப்படி பேசுகிறது, நெகட்டிவாக எப்படி பேசுகிறது, எப்படி கேள்வி கேட்குறது பார்க்கலாமா. ஸோ எங்கே வாஸ் வரும், ஐ, ஹீ, ஷீ, இட், இவங்களுக்கெல்லாம் வாஸ் வரும். அதாவது சிங்குலருக்கெலாம் வாஸ் வரும். வேர் எங்கே வரும், ப்ளூரலுக்கெலாம் வி, யூ, தே, ப்ளூரல், இவங்களுக்கெல்லாம் வேர் வரும். I was doing, he was watching, she was playing, it was running. We were doing, you were watching, they were living. நெகட்டிவ்ல நாட் சேர்த்துக்க வேண்டியதான். ஷார்ட் ஃபார்ம்னா wasn't, இங்கே ஷார்ட் ஃபார்ம்னா weren't. I was not doing, I wasn't doing. He wasn't watching, she wasn't playing, it wasn't living. We weren't watching, you weren't running, they weren't watching. அண்ட் கொஷினில் இந்த வாஸும் வேறும் சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி போயிடும். எப்படி நம்ம ஆமிசாரை கொஷின் கேட்கும்போது முன்னாடி கொண்டு போனோம் இல்லையா, அதே மாதிரி வாஸ் வேறு முன்னாடி கொண்டு போயிட வேண்டியதான். வாஸ் ஐ டூயிங், வாஸ் ஹீ டூயிங், வாஸ் ஷீ வாட்சிங், வாஸ் இட் பிளேயிங், வேர் வி ரன்னிங், வேர் யூ லிவிங், வேர் தே பிளேயிங். ஸோ இப்படி தான் நம்ம கொஷின் கேட்கணும். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்க்கலாமா. வாட் வேர் யூ டூயிங் அட் 11:30 எஸ்டர்டே, நேற்று 11:30 மணிக்கு நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருந்த. வேர் யூ ஒர்க்கிங், நீ வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தியா. வாட் டிட் ஹீ சே, அவன் என்ன சொன்னான். ஐ டோன்ட் நோ, எனக்கு தெரியல. ஐ வாஸ்ன்ட் லிசனிங், நான் கவனித்து கொண்டு இல்லை. இட் வாஸ் ரெய்னிங், மழை பெய்து கொண்டிருந்தது. ஸோ we didn't go out, அதனால் நாங்கள் வெளியில் போகலை. In 1985 we were living in Canada, 1985ல் நாங்கள் கனடாவில் வாழ்ந்து கொண்டு இருந்தோம். டுடே she is, இது இஸ்ஸோட ஷார்ட் ஃபார்ம். டுடே she is wearing a skirt, இன்றைக்கி அவள் ஸ்கர்ட் அணிந்து கொண்டு இருக்கிறாள். பட் yesterday she was wearing trousers, நேற்று அவள் ட்ரௌசர்ஸ் அணிந்து கொண்டு இருந்தாள். I woke up early yesterday, நான் நேற்று சீக்கிரமாக எழுந்திரிச்சேன். இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் மார்னிங், ரொம்ப அழகான மார்னிங்காக இருந்தது. த சன் வாஸ் ஷைனிங் அண்ட் த பேர்ட்ஸ் வேர் சிங்கிங்,
சன்னுங்கிறது சிங்குலர், அதனால் வாஸ் போட்டிருக்காங்க. வாஸ் ஷைனிங், நல்ல பிரகாசமாக ஷைனிங்காக இருந்தது. அண்ட் பேர்ட்ஸ் வேர் சிங்கிங், பேர்ட்ஸ் எல்லாம் பாட்டு பாடி கொண்டு இருந்தது. பேர்ட்ஸ் ப்ளூரல், அதனால் வேர் சிங்கிங். இப்போ ஸ்பெல்லிங் பாருங்கள். லிவ் லிவிங், ரன் ரன்னிங், லை லையிங், இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்னேன். அப்பெண்டிக்ஸ் 5ல் இந்த புக்கோட லாஸ்ட்டில் உங்களுக்கு இருக்கும். புக் இருக்கிறவங்க பார்த்து கற்றுக்கோங்க. அடுத்தது இப்போ ப்ரெசண்ட்டுக்கும் பாஸ்ட்டுக்கும் உள்ள வித்தியாசம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்க்கு நம்ம என்ன போடுவோம்? ஆம் இஸ் ஆர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஎன்ஜி போடுவோம். அதே பாஸ்ட் கண்டினியூஸ்னால் வாஸ் இல்லைனா வேர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஐஎன்ஜி போடணும். ஐ ஆம் ஒர்க்கிங், இப்போ வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஐ ஆம் ஒர்க்கிங். இதே நேற்று நைட்டு நான் 10:30 மணிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன், அதை எப்படி சொல்கிறது? ஐ வாஸ் ஒர்க்கிங் அட் 10:30 லாஸ்ட் நைட். இட் இஸ்ன்ட் ரெய்னிங், இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இல்லை, மழை விட்டுருச்சு, மழை பெஞ்சிக்கிட்டு இல்லை அப்படின்னா இட் இஸ்ன்ட் ரெய்னிங். இட் வாஸ்ன்ட் ரெய்னிங் வென் வி வெண்ட் அவுட், நாங்கள் வெளில போகும்போது மழை பெய்து கொண்டு இல்லை, மழை பெய்யவில்லை அப்படிங்கிறத இப்படி சொல்லணும். வாட் ஆர் யூ டூயிங், இப்போ நீ ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்க, அப்போ நான் கேள்வி கேட்கணும். வாட் ஆர் யூ டூயிங், என்ன பண்ணிகிட்டு இருக்க? இதுவே 3 மணிக்கு என்ன பண்ணிகிட்டு இருந்த, நேற்று 3 மணிக்கு இல்லைனா 3 மணிக்கு நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு நான் கேட்கணும். அப்படின்னா வாட் வேர் யூ டூயிங் அட் 3 o'clock, இப்படி தான் நம்ம கேட்கணும். சரிங்களா? வாஸ் வேர் யூனிட் 10ல் இருக்குது. உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் ஒரு வாட்டி எடுத்து பாருங்கள். ஐ வாஸ் டூயிங், ஐ டிட், இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். அதாவது பாஸ்ட் கண்டினியூஸையும் சிம்பிள் பாஸ்ட்டையும் கலந்து நம்ம யூனிட் 14ல் நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம எக்ஸசைஸுக்கு போயிடலாமா? ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பாருங்கள். லுக் அட் த பிக்சர்ஸ். வேர் வேர் தீஸ் பீப்புள் அட் 3 o'clock எஸ்டர்டே ஆஃப்டர்நூன், நேற்று 3 மணிக்கு இந்த பீப்புளெலாம் எங்கே இருந்தாங்க? அண்ட் வாட் வேர் தே டூயிங், என்ன செய்து கொண்டு இருந்தார்கள்? ரைட் 2 sentences ஃபார் ஈச் பிக்சர், ஒரு பிக்சர்லேயும் நம்ம என்ன பண்ணணும்? 2 சென்டென்ஸ் எங்கே எழுதணும், எங்கே இருந்தாங்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இப்போ ஃபஸ்ட்டு பிக்சரை பாருங்கள். ஆன்ங்கிற ஒரு பொண்ணு எங்கே இருக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? ஸோ ஹோமில் இருக்கா, ஹோமில் இருந்தா, டிவி பார்த்துக்கிட்டு இருந்தா, இதை நம்ம எழுதணும். ஆன் வாஸ் அட் ஹோம், ஆன் வீட்டில் இருந்தாள். அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா? ஸோ ஆனுக்கு பதிலாக நம்ம ஷீ யூஸ் பண்ணிக்கலாம், அவள். ஷீ வாஸ் வாட்சிங் டிவி, ஷீங்கிறது சிங்குலர், அதனால் வாஸ் போட்டு வாட்சிங் டிவி. கிளியர்? இப்போ அடுத்தது கரோல், ஜாக், இவங்க 2 பேரும் எங்கே இருக்காங்க? சினிமாவில் இருக்காங்க. என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? ஃபில்ம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை தான் நம்ம இப்போ எழுத போகிறோம். எழுதலாமா? கரோல் அண்ட் ஜாக் ப்ளூரல் இல்லையா, 2 பேர் வந்திருக்காங்க. அப்போ வாஸ் போடக்கூடாது, வேர் போடணும். வேர் அட் சினிமா. இப்போ 2 பேர் இல்லையா, அதனால் என்ன யூஸ் பண்ணணும்? தே, அவர்கள். ஸோ தே என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தே வேர் வாட்சிங் அ ஃபில்ம். அடுத்தது டாம் என்ன பண்ணுறான்? டாம் எங்கே இருக்கான்? காரில் இருக்கான். என்ன பண்ணிகிட்டு இருந்தான்? டிரைவ் பண்ணிகிட்டு இருந்தான். அதை எழுதுவோமா? டாம் வாஸ் இன் ஹிஸ் கார், டாம் அவனோட காரில் இருந்தான். அடுத்து டாமுக்கு அப்புறம் ஹீ யூஸ் பண்ணிக்கலாமா? அவன் தானே, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்? ஹீ வாஸ் டிரைவிங். அடுத்த சென்டென்ஸ் கேத்ரின் எங்கே இருக்கா? ஸ்டேஷனில் இருந்தா, ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸோ இதை நம்ம எழுதணும் இல்லையா? கேத்ரின் வாஸ், ஏன்னா கேத்ரின்ங்கிறது சிங்குலர், அதனால் வாஸ் போட்டோம். வாஸ் அட் தி ஸ்டேஷன். அடுத்தது ஷீ, கேத்ரினுக்கு நம்ம ஷீ தானே யூஸ் பண்ணணும். ஷீ வாஸ் வெயிட்டிங் ஃபார் அ ட்ரெயின். அடுத்தது போகலாமா? 5th சென்டென்ஸ். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹால், கணவனும் மனைவியும். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹாலும் பார்க்கில் இருந்தாங்க. பார்க்கில் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? நடந்துக்கிட்டு இருந்தாங்க. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஹால் வேர் இன் த
பார்க். தே தானே ரெண்டு பேர், அதனால் வேர் போட்டிருக்கோம், ப்ளூரல். இப்போது தே வேர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? எஸ் கரெக்ட், தே வேர் வாக்கிங். அடுத்தது அண்ட் யூ, நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? நேற்று 3 மணிக்கு ஐ வாஸ் அட் ஸ்கூல். நான் ஸ்கூலில் இருந்தேன். அதே மாதிரி நீங்கள் எங்கே இருந்தீங்க அப்படிங்கிறத எழுதுங்க. நான் ஸ்கூலில் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்? ஐ வாஸ் டீச்சிங். நேற்று நான் மதியானம் 3 மணிக்கு பாடம் நடத்திக்கிட்டு இருந்தேன், அதனால் ஐ வாஸ் அட் ஸ்கூல், ஐ வாஸ் டீச்சிங் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். அண்ட் நீங்கள் நேற்று 3 மணிக்கு என்ன பண்ணுனீங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்த எக்ஸசைஸ் போகலாமா? இப்போ இங்கே பாருங்கள், சாராங்கிற பொண்ணு. சாரா டிட் அ லாட் ஆஃப் திங்ஸ் எஸ்டர்டே மார்னிங். நேற்று காலையில் அவள் நிறையா வேலை செஞ்சா. லுக் அட் த பிக்சர்ஸ் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்சஸ். ஸோ சில டைம் நடுவில் அவள் என்னென்ன பண்ணிகிட்ருக்கா? 8:10லேருந்து 8:25 வரைக்கும் அவள் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. 8:30லேருந்து 9:10 வரைக்கும் அவள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம்லையும் அவள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அதை நம்ம பாஸ்ட் கண்டினியூஸில் எழுத போகிறோம். அட் 9:45. 9:45 எங்கே? இங்கே. 9:30லேருந்து 10 o'clock 9:45 என்ன பண்ணிகிட்டு இருந்தா? காரை கழுவிக்கிட்டு இருந்தா. ஷி வாஸ் வாஷிங் ஹேர் கார். அந்த மாதிரி ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். அண்ட் இதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் சொல்ல போகிறோம். சரிங்களா? அட் 11:45. 11:45க்கு அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தா? இங்கே இருக்குது, ஸ்விம் பண்ணிகிட்டு இருந்தா இல்லையா? ஷி வாஸ் ஸ்விம்மிங். ஷி வாஸ் ஸ்விம்மிங். 2 M வருங்க. ஷி வாஸ் ஸ்விம்மிங். அடுத்தது 9 மணிக்கு. 9 மணி எங்கே இருக்குது? இங்கே. 8:30லேருந்து 9:10 வரைக்கும் என்ன பண்ணிகிட்டு இருந்தா? நியூஸ் பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தா. அது எப்படி எழுதுறது? ஷி வாஸ் ரீடிங் எ நியூஸ் பேப்பர். ஷி வாஸ் ரீடிங் அ நியூஸ் பேப்பர். அடுத்தது 12:50. 12:50க்கு அவள் என்ன பண்ணிகிட்டு இருந்தா? இங்கே இருக்குது. 12:30லேருந்து 1 o'clock வரைக்கும் கிச்சனில் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ குக் பண்ணிகிட்டு இருக்கா இல்லையா? லஞ்ச் குக் பண்ணிகிட்டு இருக்கா. அது எப்படி எழுதுறது? ஷி வாஸ் குக்கிங் லஞ்ச். ஷி வாஸ் குக்கிங் லஞ்ச். அடுத்தது அட் 8:15. 8:15 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா? சாப்பிட்டுட்டு இருக்கா. எழுதலாமா? ஷி வாஸ் ஈட்டிங். இது காலையில் சாப்பாடாக இருக்கும், அதனால் ஷி வாஸ் ஈட்டிங் ஹர் பிரேக்ஃபாஸ்ட். இல்லைனா ஷி வாஸ் ஈட்டிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு நம்ம எழுதுறதுனா எழுதிக்கலாம். அட் 10:30. 10:30 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. 10:30 அப்போ அவள் ஏதோ மியூசிக் கேட்டுக்கிட்டு இருக்கா. சரியா? மியூசிக் கேட்டுட்டு இருக்கா. எழுதுவோமா? ஷி வாஸ் லிசனிங் டு. எப்போதுமே நம்ம கேட்குற விஷயத்த லிசனிங் தான் போடணும், ஹியரிங்னு போடக்கூடாது. ஐ ஆம் ஹியரிங் மியூசிக்னு சொல்லக்கூடாது. ஷி வாஸ் லிசனிங் டு மியூசிக். கிளியரா? அடுத்தது போகலாமா? இப்போது அடுத்த எக்ஸசைஸில் கம்ப்ளீட் த கொஷின்ஸ். வாஸ் இல்லைனா வேர் யூஸ் பண்ணணும், ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். வாட், வேர், ஒய் இதெல்லாம் நெசசரியாக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணணும், அது நமக்கு தெரியும். ஸோ ஃபார்மெட் என்ன? வாஸ் வேர் வரும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரும் இல்லையா? இந்த வாஸ் வேருக்கு முன்னாடி கொஷின் வேர்ட்ஸ் நம்ம போடணும். பதில் சொல்லிட்டாங்க. இன் லண்டன். வேர் வேர் யூ லிவிங் இன் 1990? 1990ல் நீ எங்கே வாழ்ந்துக்கிட்டு இருந்த? அதை இப்படி தான் நம்ம கேட்கணும். வேர் வேர் யூ லிவிங் இன் 1990. அடுத்தது ஐ வாஸ் asleep அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு கேள்வி கேட்கணும் இல்லையா? வாட் வேர் யூ டூயிங் அட் 12 o'clock? யூவையும் டூயிங் வச்சு ஃபஸ்ட் எடுத்தானே வாட் அந்த கொஷின் வேர்டு வந்துடணும். அதுக்கப்புறம் யூ இருக்கிறதுனால அது ப்ளூரல் மாதிரி தான் நம்ம போடணும் இல்லையா யூவை? அதனால் வேர் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் யூ வரணும். அதுக்கப்புறம் இந்த verb வரணும் ஐஎன்ஜி ஃபார்மெட்டில். வாட் வேர் யூ டூயிங் அட் 2 o'clock? நான் தூக்கத்தில் இருந்தேன்.
அடுத்தது நோ இட் வாஸ் சன்னி, அதாவது இட் ரெயின் வென் யூ கெட் அப். மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சா அப்படின்னு கேட்கணும். வாஸ் இட் raining? Was it raining when you got up? மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சா? ஸோ இது எஸ் ஆர் நோ டைப் கொஷின் இல்லையா? எஸ் இல்லைனா நோ அப்படின்னு பதில் வந்துச்சுன்னா அங்கே முன்னாடி வாட், வேர், விச் அந்த மாதிரிலாம் வராது. இந்த மாதிரி வாஸ் வேரில் தான் ஆரம்பிக்கும் கேள்வி இல்லையா? வாஸ் இட் ட்ரைனிங், மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சா நீ எந்திரிக்கும் பொழுது? அண்ட் டிரைவ் ஸோ ஃபாஸ்ட் பிகாஸ் சி வாஸ் இன் அ ஹரி, ஏன்னா அவள் ரொம்ப அவசரத்தில் இருந்தா. அப்போ பிகாஸ்னு வருது. அப்போ ஏன் அவளை ஃபாஸ்ட்டாக ஓட்டுறா அப்படி தானே கேள்வி இருக்கணும். கேட்போமா? ஒய் வந்துடும் முன்னாடி, ஒய். ஆனுங்கிறது சிங்குலர், அப்போ வாஸ். ஒய் வாஸ் அண்ட் டிரைவ், டிரைவோட ஐஎன்ஜி சேர்த்துடணுமா? ஒய் வாஸ் அண்ட் டிரைவிங் ஸோ ஃபாஸ்ட், ஏன் அவளை ஃபாஸ்ட்டாக அண்ட் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தா. அடுத்தது டிம் வியர் a suit yesterday. நோ. இப்போ எஸ்ஆர் நோ டைப் இல்லையா? அப்போ முன்னாடி வாட்டு, வேறு அந்த மாதிரிலாம் வராது. டிம்ங்கிறது சிங்குலர், அப்போ முன்னாடி என்ன வரும்? வாஸ் டிம் வியரிங் a suit yesterday? கிளியர்? அடுத்த எக்ஸசைஸ்க்கு போயிடலாமா? லுக் அட் த பிக்சர். You saw Joe in the street yesterday afternoon. நேற்று ஆஃப்டர்நூன் ஜோவை நீங்கள் ஸ்ட்ரீட்டில் பார்க்குறீங்க. வாட் வாஸ் ஹீ டூயிங்? ரைட் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சென்டென்ஸ். இங்கே இந்த பிக்சரில் நேற்று ஜோவை நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறீங்க. ஸோ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான், எதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம். இந்த பிக்சரை பார்த்து நம்ம எழுத போகிறோம். எழுதலாமா? அண்ட் இது மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் ஒருத்தவங்க நேற்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பற்றி நம்ம எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு வியர் ஜாக்கெட். ஜாக்கெட் போட்டிருக்கானா? போடலை. அதனால் ஹீ வாசன்ட் வியரிங் அ ஜாக்கெட். அடுத்தது கேரி அ பேக். பேகை தூக்கிட்டு இருந்தானா? பேகை தூக்கிட்டு போனானா? ஆமாம். அப்போ ஹீ வாஸ் கேரியிங் அ பேக். ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள். கோ டு த டென்டிஸ்ட். அவன் எங்கே போயிட்டு வந்தான்? டென்டிஸ்டாக போயிட்டு வந்தான்? டென்டிஸ்டியாக போயிட்டு வந்தான்? இல்லை, அவன் ஷாப்பிங் போனதான் நேற்று உங்கள்கிட்ட அவன் சொன்னான். அப்போ அவன் டென்டிஸ்ட்டை போகலை. ஹீ வாசன்ட் கோயிங் டு டென்டிஸ்ட். ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தானா? ஆமாம், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தான். ஹீ வாஸ் ஈட்டிங் அன் ஐஸ்கிரீம். ஓகே, அடுத்தது பாருங்கள். கேரி அண்ட் அம்ப்ரெல்லா. கொடை வச்சுருந்தானா? இல்லை. சரியா, அவன் கொடையை எடுத்துக்கிட்டு போகல. அதை எப்படி எழுதணும்? ஹீ வாசன்ட் கேரிங் அண்ட் அம்ப்ரெல்லா. அடுத்தது அவன் வீட்டுக்கு போயிட்டு இருந்தானா? இல்லை, அவன் ஷாப்பிங் போயிட்டு இருந்தான். அப்போ வீட்டுக்கு போயிட்டு இல்லை இல்லையா? ஹீ வாசன்ட் கோயிங் டு ஹோம். ஓகே, அடுத்தது வியர் அ ஹேட். ஹேட் போட்டிருந்தானா? ஆமாம், ஹேட் போட்டிருந்தான். அப்போ என்ன எழுதணும்? ஹீ வாஸ் வியரிங் அ ஹேட். அடுத்தது அவன் சைக்கிள்லையா போயிட்டு இருந்தான்? இல்லை. அப்போ ஹீ வாசன்ட் ரைடிங் அ பைசைக்கிள். புரிஞ்சுதா? ஸோ இன்றைக்கி டே 13ல் பாஸ்ட் கண்டினியூஸ் வாஸையும் வேரையும் வச்சு ஐஎன்ஜி ஃபார்மெட் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி கேள்வி கேட்குறது, எப்படி நெகட்டிவாக பேசுகிறது, எப்படி பாசிட்டிவாக பேசுகிறது எல்லாமே நம்ம பார்த்து பேசி கற்றுக்கிட்டோம். ஸோ நம்ம நாளைக்கு யூனிட் 14ல் சந்திப்போம். பாய்.